வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஓஏ மெட்டீரியல் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஏக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு கூட ஏதோ ஒன்று 6 to 10 சிலபஸை படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அது வந்து கையில் இருக்கும். பட் ஓஏக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கம்பல்சரி வந்து நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உணவு பராமரிப்பு மற்றும் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சிலபஸ். நம்ம வந்து இப்போ இந்த பேஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, சாம்பிள் பேஜஸ், இதுதான் வந்து சிலபஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கேள்விகள் கேட்கப்படும் போதும் உங்களால் இதற்கான ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுவலக உதவியாளர், உணவு தயாரிப்பு, சாலை பாதுகாப்பு, உணவு தயாரிப்பு முறைகள், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், சாலை பாதுகாப்பு, வீடு பராமரிப்பு மற்றும் வீட்டு பொருள்களை நீர் மேலாண்மை, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒன் வேர்டு கொஷினாகவும் இருக்கும், பேராகிராஃப் கொஷினாகவும் இருக்கும். ஸோ பேராகிராஃப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து ஒரு லைனை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் எது சரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. நீர் மேலாண்மைனா என்ன, வீடு பராமரிப்பு முறைகள்னால் என்னன்னு சொல்லுங்கள், வீட்டு பராமரிப்பு முறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டு பராமரிப்பு முறைகள். அடுத்து வந்து நீர் மேலாண்மைனா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வாங்கி படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு அடுத்த மாதம் நடைபெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அலுவலக உதவியாளருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் அப்படின்றதே கொடுக்குறோம். ஸோ A to Z நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி நீங்கள் வேறு எதையுமே படிக்க தேவையில்லை. ஸோ அலுவலக பராமரிப்பு, உபயோகத்தில் உள்ள பொருட்களை கையாளுதல், இதெல்லாமே ஒரு புக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து படிச்சுக்கணும் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூ பர்பஸ்க்காக தான். அடுத்து ஒன்லைனர் கொஸ்டினாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேர்வுக்கான பர்பஸ் கொஸ்டின். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வுக்கான கொஸ்டின்ஸ். அலுவலக உதவியாளரோட பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கோப்புகளை ஒரு பிரிவிலேருந்து இன்னொரு பிரிவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இன்டர்வியூவில் கேள்விகள் பண்ண முடியும், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது கூட தமிழ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதை மட்டும் பார்த்தாலே போதும். எக்ஸஸாக நீங்கள் வந்து எதையுமே படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே போல் டேட்டு வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 26ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு 28ஆம் தேதி வரையும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ, இது வரைக்கும் அப்ளை பண்ணாத நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண நபர்கள் ஒரு சில போஸ்டிங்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த போஸ்டிங்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.